இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நமக்கே இப்போல்லாம் இந்த ஈஸ்வரி பண்ணுறதே செம கடுப்பாகுது. அது நமக்கா இல்லை எனக்கா அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் நீங்கள் ராதிகா மேலே நிறைய பேர் கோவம் உண்டு. அதாவது ராதிகா தன்னுடைய ஃப்ரெண்டுடைய கணவரே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு அவங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாது. அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா கோபியை அவருடைய குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுற, அவருடைய மனைவி ரொம்ப மோசம், சோறு கூட சமைச்சு தராதவங்க, அவங்க குடும்பத்தை யாருமே இவருக்கு உடம்பு சரினா கூட கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தான் ஒரு கதையெல்லாம் கட்டி விட்டார். அதை தான் அவங்களுக்கு தெரியும். பாக்கியா தான் மனைவிங்கிறது தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும் கடைசியில் தான் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க விலகி போக ஆரம்பித்தாங்க. நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் துரோகம் பண்ண முடியாது பாக்கியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் குடும்பத்தை எல்லாத்துக்கூடையும் பழகிறேன், அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், இதை சொல்லாமல் என்கிட்ட மறைச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க. அவங்க. ஆனால் அதுக்கு பிறகு கோபி என்ன பண்ணார், இவர் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் ராஜேஷ் பிரச்சனை கொடுத்த சமயத்தில் அப்படியே ஏமாற்றி அவங்க மனசில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அந்த சப்போர்ட்டை கொடுத்து ஏமாற்றிட்டார். இதான் நடந்த விஷயம். அதனால இப்போ நீங்கள் அவங்க மேலே ஒரு ஃபுல் வெறுப்பு வைக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்டை கெடுத்து விட்டது. பாக்கியாவுடைய அந்த இதில் கான்ட்ராக்டை கெடுத்து விட்டு அதில் பிரச்சனை பண்ணது தான் முக்கியமான பிரச்சனையாக அவங்க செஞ்ச ஒரு வில்லத்தனமாக பார்க்கலாம். ஆனால் அதை தவிர ஓவராலாக பார்த்தீங்க, அதுவும் எதுக்கானது எலெக்ஷனில் தோற்றதுனால. அதுவும் எலெக்ஷன் அந்த கோபி தான் நிற்க வச்சார். தேவையில்லாமல் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தெருவில் வந்தவங்கள சொசைட்டியில் எலெக்ஷன் யாராவது நிற்க வைப்பாங்களா? யாராச்சும் அந்த அறிவோட அந்த காரியத்தை பண்ணுவாங்களா? அவர் பண்ணார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுனால நமக்கு ராதிகா மேலே கொஞ்சம் வெறுப்பு சில பேருக்கு இருந்தாலும் கூட, ராதிகாவும் ராதிகாவுடைய அம்மாவுமே சரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெல்ஃபேர், அவங்களுடைய நல்லதுக்காக தான் ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. ஆனால் அதை கம்ப்ளீட்டாக இவர் யூஸ் பண்ணிக்கிட்டு வேணுன்னே 2 குடும்பத்துக்கு ஒரு பகையை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே சுத்தமாக தெரியாதுங்கிறது தெரியும். ஸோ சுத்தமாக தெரியாதுங்கிறது தெரிஞ்சும் கூட அவங்க அம்மாவை கொண்டு இங்கே வச்சுக்கிட்டு அவங்கள கவனிக்கிற பொறுப்பை ராதிகாவோட அம்மாட்ட கொடுக்குறாங்க. ராதிகாவுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க வாமிட் பண்ண வேண்டியது இருக்குது, உடம்பு தலைவலி இருக்குது, உடம்பு டயர்டாக இருக்குன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இதோட சேர்த்து இந்த பக்கம் இன்னொரு கூட ஒரு பாரத்தை தூக்கிட்டு இருந்த மாதிரி இவங்களை கூட்டு வந்தது எதுக்காகனா ஈகோக்காக கூட்டு இவர் கிளம்பி போயிட்டார். இதில் வேற ஏன் கண்டுக்கல, ஏன் பார்த்துக்கல, ஏன் இந்த மாதிரிலாம் செய்யலை, ஏன் அதெல்லாம் செய்யலை அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வியும் கேட்டுட்டு இருக்காரு. இதோட சேர்த்து எவ்வளோதான் ராதிகாவும் பொறுமையாக இருப்பாங்கிறது நமக்கே புரியல. ஏன்னா நம்ம கடைசியாக அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடும் போல். ஏன்னா ஈஸ்வரி அந்த அளவுக்கு மோசமான காரியங்கள் செய்கிறாங்க. வேணுனே மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கிறது, வேணுனே சண்டையை உண்டு பண்ணுறது, தங்குறதுக்கு இடம் தராமல் இருக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது துளி அளவு கூட இல்லாமல் இருக்கிறது அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி ராதிகா ஒன்று உங்கள் அம்மா இருக்கணும், இல்லைன்னா நானே கிளம்பி என் சொந்த வீட்டுக்கு போயிடுறேன், உங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கணும், அப்போ தான் உங்களோட மகளை இவங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் பேரம் பேத்தியெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டதுனால தான் வாடகை வீட்டில் இருக்கும். இல்லைன்னா நான் சொந்தமாக காசு போட்டு வாங்கின வீடு அந்த பக்கம் வேறு ஏரியாவில் இருக்குது, நான் அங்கே போயிடுறேன் கிளம்பி, நான் தனியாக நான் வீட்டை விட்டு போயிடுறேன், நான் அந்த சொந்த வீட்டுக்கு போயிடுறேன், நீங்களும் உங்கள் அம்மாவை இங்கே இருந்து என்ன வேணால் பண்ணிங்க, உங்கள் அம்மாவை நீயே கவனிச்சிங்க, வேணாம் கிச்சனை கூட கூப்பிட்டு போய்க்குங்க அப்படின்னு கோபமாக சொன்னாதான் அதுக்கப்புறம் ஒரு வழியே இல்லாமல் நீ கிளம்புங்கம்மா அப்படின்னு ஈஸ்வரியை துரத்தி விடுவார்னு நினைக்கிறேன். கோபி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு